ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் பேர் நம்பாடுவான்னு பேர். ஏன் நம்பாடுவான் அப்படின்னா, நம்மை பற்றி பாடுபவன் அப்படின்னு பெருமாள் சொன்னாராம். அதனால் அவர் பேர் நம்பாடுவான். தாழ்த்தப்பட்ட குலம்னு சொன்னேன். கார்த்திகை மாதம் வளர்பிற ஏகாதசி தினத்தில் பெருமாளை தரிசனம் பண்ண போகிறார். திருக்குறுங்குடி கோவிலுக்கு போகிறார். வழியில் ஒரு பிசாசு பிரம்ம ராட்சசம், நான் உன்னை சாப்பிட போகிறேன், எனக்கு பசியாக இருக்குன்னு சொல்கிறது. தாராளமாக சாப்பிடு, நான் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெருமாளை அந்த பிசாசை பார்க்குறான். இந்த பிசாசு சொல்கிறது, இந்த மனுஷங்க எல்லாருமே ஏமாத்துறவங்க. எவ்வளோ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கு பாருங்க. ஒரு பிரம்ம ராட்சசம் இந்த மனிதர்கள் எல்லாருமே ஏமாற்றக்கூடியவர்கள். நீ இப்படி தான் சொல்லிட்டு போவ, பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு நீ இந்த வழியாக வரமாட்டேன், வேறு வழியாக போயிடுவேன், நான் உன்னை எப்படி நம்புறதுங்கிற கேட்குறது. இவன் சொல்கிறான், நம்பாடுவான், இல்லை நான் பெருமாளை தரிசனம் பண்ணணும். அந்த தரிசனம் பண்ணலைன்னா ஒரு பாவத்திற்கு நான் ஆளாகி விடுவேன். நிச்சயமாக உனக்கு நான் இன்னைக்கு சாப்பாடு நான் தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு 18 விதமான விஷயத்தை சொல்கிறானா. ஒரு சத்திய பிரமாணம் கொடுக்குறானா நம்பாடுவான். என்ன சொல்கிறான்? அதாவது பிறன் மனையை அடைவதால் ஒருவனுக்கு என்ன பாவம் கிடைக்குமோ அதெல்லாம் எனக்கு கிடைக்கும். ஒரு பொருளை ஒருத்தருக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பொருளை கொடுப்பதற்கு பிற்பாடு அவன் மறுத்தால் என்ன பாவம் கிடைக்குமோ அந்த பாவம் எனக்கு கிடைக்கட்டும். இதுபோல் ஒரு 18 விதமான விஷயங்களை சொல்லி இத்தனை பாவமும் எனக்கு கிடைக்கட்டும், நான் நிச்சயமாக வந்துடுவேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறேன். இவ்வளோ தூரம் பேசணுன்னு அந்த பிரம்ம ராட்சசம் நம்பாடுவானை நம்புகிறது. சரி, நான் இதே இடத்துல காத்திருக்கேன், நான் பசியோடு இருக்கேன், நீ பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வா, உன்னை நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறது. இங்கிருந்து புறப்பட்டு கோவிலுக்கு போகிறான். கோவிலுக்கு போயாச்சு. கோவில் வாசல்ல நிற்கிறேன் நம்பாடுவான். கோவில் வாசல்ல நின்று அந்த பெருமாளை பார்த்து கைசிகம் அப்படிங்கிற ஒரு ஒரு ராகத்தில் அன்றைய தினம் ஒரு பாடல் பாடுகிறான். அந்த பாடலை பாடுகிற போது அந்த அளவுக்கு உருக்கமாக பெருமாளை மனசுக்குள்ள நினைச்சுண்டு பெருமாள் தான் எல்லாமோ அப்படின்னு பாடுகிறானே தவிர, திரும்புகிற வழியில் தனக்கு ஒரு ஆபத்து காத்திருக்கிறது, அதிலேருந்து பெருமாளை என்னை காப்பாற்றுங்கோ கேட்கவே கிடையாது, கேட்கவே இல்லை. நமக்கான விதி எப்படி எழுதப்பட்டிருக்கிறதோ, எப்படி நடக்க வேண்டுமோ அப்படித்தான் நடக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நம்மெல்லாம் ஒரு சின்ன கஷ்டம்னா கூட உடனே சாமிகிட்ட போய் எனக்கு இது கிடைக்கணும், எனக்கு இது நிச்சயமாக கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணுறோம். உயிர் போக போகிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கோவிலேருந்து திரும்புகிற போது நம்பாடுவானை விழுங்குவதற்காக ஒரு பிரம்ம ராட்சசம் வழியில் காத்திருக்கிறது. பெருமாள்கிட்ட சொன்னால் பெருமாள் காப்பாற்றிடுவார். ஆனால் பெருமாள்கிட்ட கேட்கலை. பெருமாள்கிட்ட சொல்லுவார். ஒரு அழகான பாடல், பெருமாளை புகழ்ந்து பாடுகிறார். அந்த பாடலை கேட்ட உடனே இந்த பெருமாளுக்கு என்ன தோன்றதான், இன்றைக்கு நம்பாடுவானுக்கு நாம் தரிசனம் தர வேண்டும். பெருமாள் மனசு இறங்கிட்டார். பெருமாள் இந்த நம்பாடுவானுக்கு நாம் இன்று தரிசனம் தர வேண்டும் அப்படின்னு தீர்மானிச்சு, எது வழியில் குறுக்க நிற்கிறது? கொடிமரம். ஏ கொடிமரமே, சற்றே விலகி நில். எனது பக்தனான நம்பாடுவான் நம்மை பற்றி பாடிக்கொண்டிருக்கிறான், கைசிக பண்ணிலே பாடுகிறான். இன்றைய தினம் ஏகாதசி. இப்போ புரிகிறதா? கைசிக ஏகாதசி. கைசிக பண்ணில் அந்த ராகத்தில் நம்பாடுவான் கார்த்திகை மாதத்து வளர்பிறை ஏகாதசி தினத்தில் பாடின காரணத்தினால அந்த ஏகாதசிக்கே கைசிக ஏகாதசின்னு பேர். அவன் பாடிக்கொண்டிருக்கிறான், சற்றே விலகிரும் அப்படின்னு கொடிமரத்துக்கு உத்தரவு போடுறார் பெருமாள்.
கொடிமரம் நகர்கிறது. நம்பாடுவான் பெருமாளை தரிசிக்கிறான், பெருமாள் அனுக்கிரகம் செய்கிறான். இதை விட என்ன வேணும் வாழ்க்கையில்? இதை விட என்ன பெருசாக வேணும்? பகவானே தரிசனம் கொடுத்துட்டார். பகவானே இந்த கொடிமரத்தில் விலகி இருக்க சொல்லிட்டார். கொடிமரம் கொஞ்சம் விலகி இருன்ட்டார். கொடிமரம் விலகிடுச்சு. இன்றைக்கி அப்படி தான் அந்த கோவிலில் இருக்குது. தரிசனம் கொடுத்துட்டார். தரிசனம் முடிஞ்சு போச்சு. பெருமாள் தரிசனம் ஆச்சு. வீட்டுக்கு போகிறான் நம்பாடுவான். வழியில் என்ன காத்திருக்கு? பிரம்ம ராட்சசம் ரொம்ப பசியோடு இருக்குது. இவனை சாப்பிட்றதுக்காக காத்து கொண்டு இருக்கிறது.